ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சிக்கன் பொரியலும் கீரை ஒன்றும் அது கூட வட்டக்க பால் கறியும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இன்றைக்கி ஸ்பினச் பாலக்கீரை தான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கணும். நீங்கள் என்ன கீரை வாங்கினீங்கனாலும் இதே மெத்தடுக்கு நீங்கள் சுண்டல் செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். இதில் பூச்சி என்ன மாலும் இருக்குதாண்டி செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் என்ன மாலும் இருந்துச்சுன்னால் இதை அப்படியே பிச்சு விட்டுருங்க. இந்த நுண்ணியில் இருக்கிற கம்பு துண்டையும் நான் உடைச்சி விடுறேன். உரமான பகுதியை உடைச்சி விடுங்க. சாஃப்டாக இருக்கிறத உடைக்க தேவையில்லை, உங்களுக்கு குக் பண்ணிடும். நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 தண்ணியில் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடியை விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியை வடியை விட்டதுக்கப்புறமா நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த கீரையை பருப்பில் போட்டு குக் பண்ணவும் மேலும் அதே மாதிரி பொரிச்ச மாதிரி இருக்கவும் மேலும் நான் இன்றைக்கு இதை சுண்டல் தான் செய்கிறேன். சில பேர் இதுக்கு சுண்டல்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு வரைண்டும் சொல்லுவாங்க. எங்களோட ஊரில் இதுக்கு சுண்டல்னு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். வெங்காயம் இதுக்கு மிச்சம் தேவையில்லை, ஒரு பாதி வெங்காயம் இருந்தாலே போதும். நான் அதை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இது கூட நான் மூட்டை குச்சிக்கை தான் நெட் பண்ணுறேன். இதுக்கு நாட்டு குச்சிக்கான்னு சொல்லுவாங்க சில பேர், எங்கள் ஊரில் மூட்டை குச்சிக்கான்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மூட்டை குச்சிக்கைக்கு பதிலாக பச்சை குச்சிக்கை எட் பண்ணவும் மேலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி நீங்கள் எட் பண்ணுங்கள். இதில் கொக்கனட் எட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் கொக்கனட் தான் எட் பண்ணுறேன். பாதி கொக்கனட்டை விட கொஞ்சம் குறைவாக தான் எட் பண்ணுறேன். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் எட் பண்ணிட்டு இந்த மூட்டை குச்சிக்கும் எட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட் எட் பண்ணிட்டு மாசித்தூள் எட் பண்ணுறேன். மாசித்தூள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எட் பண்ணுங்கள். நான் சம்டைம் எட் பண்ணுவேன், சம்டைம் எட் பண்ணாமலும் இருப்பேன். இதில் கொக்கனட் எட் பண்ண கொள்ளைக்கு மிச்சம் எட் பண்ணவும் படாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் கீரையை மிக்ஸ் பண்ண கொள்ளைக்கே விளங்கும் எந்த அளவுக்கு நான் இதில் கொக்கனட் எட் பண்ணிக்கிறேன். கொக்கனட் கொஞ்சம் லைட்டாக விளங்கணும், மிச்சம் எட் பண்ணப்படாது. கீரையை விட அதிகமாக கொக்கனட் எட் பண்ணிடாதீங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் எட் பண்ணிக்கிறேன். நான் இந்த அகப்பட அளவு தான் எட் பண்ணினேன். இந்த அகப்பை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது. 2 வெள்ளைப்பூடை நல்லா இடிச்சிட்டு இதில் எட் பண்ணுறேன். இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது லைட்டாக பொரிஞ்சு இந்த வெள்ளைப்பூடில் வாசம் கொஞ்சம் வரட்டும். இந்த வெள்ளைப்பூடு லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சு வரக்குள்ளக்கி நான் இதில் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விடுறேன். வெங்காயம் மிச்சம் வதங்கணும் முடியல, கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரக்குள்ளக்கி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கீரையை அப்படியே இதில் எட் பண்ணுறேன். இந்த கீரையை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது குயிக்காக வதங்கிடும், இதை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறதால. இதில் வாட்டர் எதுவும் மிட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பரட்டி விட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஒயில்ரே நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை நல்லா சுருங்கி நல்லா வதங்கி வந்திக்குது. இப்போ அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கீரை சுண்டல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வட்டக்க பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வட்டக்காவை நான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த வட்டக்கு எங்களோட ஊரில் எல்லாம் துபாய் வட்டக்கான்னு தான் சொல்லுவாங்க. இதில் இந்த மாதிரி நடுவில் இருக்கிற சீட்ஸையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த தோலையும் நான் கட் பண்ணி விடுறேன். இதை சில பேர் இந்த தோலை கட் பண்ணாமைக்கு குக் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே இந்த தோலை கட் பண்ணிட்டு தான் குக் பண்ணுவேன். இந்த தோலை இந்த மாதிரி கட் பண்ண கொள்ளைக்கு கொஞ்சம் கவனமாகவே கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதில் தோல் நல்லா ரஃப்பாக இருக்கிறதால உங்களுக்கு இப்படி கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தென்றால் வட்டக்காவை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு பீலரால் எல்லா தோலையும் நல்லா சீகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடுங்க. பீலரால் சீக கொள்ளைக்கும் இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்றால் இதில் தோல் நல்லா திக்காக இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற பொருட்ஸ்லேயே நான் இதை எட் பண்ணுறேன்.
இதில் கொஞ்சமாக மஞ்சள், சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு சோல்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒனியனும் ஒரு 3 வெள்ளைப்பூடை நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு உளுவரிசி ஒரு 10 மாதிரி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக மாசித்தூளும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட மாசித்தூள் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணாட்டியும் பரவாயில்லை, நல்லா தான் வரும். இதில் தேங்காய் தண்ணி பால் ஆட் பண்ணுறேன். பாதி தேங்காவை திருகி வச்சுருந்தேன். அதில் கட்டிப்பாலை வேறு எடுத்து வச்சுட்டு தண்ணிப்பாலை தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணிப்பால் நீங்கள் ஆட் பண்ண கொள்ளைக்கு மிச்சம் ஆட் பண்ண தேவை. இந்த வட்டைக்காடு அளவுக்கு நீங்கள் தண்ணிப்பால் ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சிடுங்க. இங்கே வந்து எங்களுக்கு லேஸில் தேங்காய் கிடைக்கிறதில்ல. சம்டைம் வந்து தேங்காய் கிடைக்காமக்கு இருந்துச்சுன்னா நான் கோகோனட் மில்க்குக்கு பதிலாக ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணி குக் பண்ணுவேன். இதே மெத்தடுக்கு தான் நான் வந்து தண்ணிப்பால் ஆட் பண்ணி வேக வைக்கிறதுக்கு பதிலாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுட்டு எடுப்பேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கோகோனட் மில்க் கிடைக்காட்டி ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணி குக் பண்ணிலும் நீங்கள் பொருள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஃபுல்லாக லிட்டால் மூடி குக் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுல்லாக லிட்டால் மூடி குக் பண்ண கொள்ளைக்கு அப்படியே பொங்கி வெளியே கொட்டிடும். நீங்கள் ஹாஃபுக்கு மாதிரி மூடி வச்சு குக் பண்ணிடுங்க. அப்போ தான் வெளியே பொங்கி கொட்டாமைக்கு இருக்கும். சில பேர் வந்து இந்த வட்டக்கு கறியை மட்டும் குக் பண்ணாமைக்கு பருப்பு மேட் பண்ணி குக் பண்ணுவாங்க. நீங்கள் பருப்பு மேட் பண்ணி குக் பண்ணுறேன்டால் இதே மெத்தட்டுக்கே வட்டக்கு எட் பண்ண கொள்ளைக்கே பருப்பை மேட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு எட் பண்ணுறேன்டால் நீங்கள் சோல்ட் ஃபஸ்ட்டுக்கு எட் பண்ணாதீங்க. நல்லா வெஞ்சதுக்கு அப்புறமா சோல்ட் எட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ்லேயே இந்த வட்டக்காய் நல்லா குக் ஆகி வந்திக்குது. சம்டைம் உங்களுக்கு வட்டக்காய் வேகாமைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் இல்லாட்டி தண்ணி பால் ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சிடுங்க. வட்டக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் மகப்பையால் நான் மெஷ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மெஷ் பண்ணி விட கொள்ளைக்கு இந்த வட்டக்காய் கறி நல்லா க்ரீமியாக வரும். நீங்கள் எல்லா வட்டக்காவையும் மெஷ் பண்ணாமைக்கு ஒரு 5 இல்லாட்டி 6 வட்டக்காவை நல்லா மெஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கோகோனட் திக் மில்க் ஆட் பண்ணுறேன். தேங்காய் கட்டிப்பால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி இல்லாட்டி ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். வட்டைக்காலை தாளித்து கொட்டணும். சில பேர் வந்து ஃபஸ்ட்டுக்கே தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வட்டைக்காய் வெட் பண்ணி வேக வச்சு எடுப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி லாஸ்ட்டுக்கு தாளித்து கொட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கொள்ளைக்கு இதோட மனம் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ள கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிட்டு இதை பொரிய விட்டேன். கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சு வரக்குள்ளக்கே வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் ஒரு பாதி வெங்காயத்தை விட கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வரக்குள்ளக்கே நான் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டே சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். சில்லி ஆட் பண்ணதும் குயிக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வட்டைக்காலை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மிச்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சில்லி பவுடர் தீஞ்ச மாதிரி ஆகிடும். உங்களுக்கு சில்லி பவுடருக்கு பதிலாக கடலை குச்சிக்கோம் ஆட் பண்ணலும், அப்படி இல்லாட்டி காஞ்ச குச்சிக்கோம் 2ஆக உடைச்சிட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கும். மேலும் இதில் தாளித்து கொட்டினதும் குயிக்காக ஒரு லிட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே மூடின மாதிரியே வைங்க. அப்போ தான் இதில் மனம் வெளியே போகாமல் இருக்கும். இப்போ அடுத்தது சிக்கன் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எங்களோட ஊரில் இதுக்கு சிக்கன் பொரியல்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதுக்கு அவியல்னு சொல்கிறேன்னு கேள்விப்பட்டேன். 500 கிராம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் சரக்குத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எப்போவுமே இந்த கறிக்கு வந்து சரக்குத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். உங்ககிட்ட சரக்குத்தூள் இல்லாட்டி கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு சோல்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் சில்லி ஆட் பண்ணலை, ஆயிலில் தான் சில்லி ஆட் பண்ணுவேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே எப்போவுமே வெள்ளை வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இங்கே ரெட் கலர் வெங்காயம் கிடைக்கிறது இல்லை. ஸ்ரீலங்கா அளிக்கிற வெங்காயம் வந்து யூஸ் பண்ணக்குள்ள கை குயிக்காக வதங்கிடும். இங்கே வந்து இந்த ஒயிட் கலர் வெங்காயம் லேசில் வதங்காது. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகங்காட்டியும் நாங்கள் இதை வேக வைக்கணும். அப்போ தான் இது நல்லா வதங்கி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகி நல்லா வதங்கி வந்திக்குது. இது வதங்கிறதுக்காக வேண்டி நான் இதில் கொஞ்சம் சோல்ட்டும் ஆட் பண்ணினேன். அப்போ தான் இது குயிக்காக வதங்கி வரும். இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வரட்டும். இன்னும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறேன்.
இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுக்கிறேன். நீங்கள் வந்து எப்பவும் சிக்கன் கறி ஆக்கக்குள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை கொஞ்சம் கூடுதலாக எடுங்க. அப்போ தான் சிக்கனில் வந்து நல்ல கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் திக்காகவும் வந்திக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் எட் பண்ணுறீங்களோ அதில் சரியாக அரைவாசி வாரத்துக்கு தக்காளி எட் பண்ணுங்கள். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா நான் இதில் சில்லி பவுடர் எட் பண்ணுறேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒயில்டு சில்லி பவுடர் எட் பண்ணக்குள்ளே சிக்கன் கறி கொஞ்சம் நல்லா ரெட் கலருக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் சில்லி பவுடர் எட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒயில் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வர கொள்ளைக்கு நான் இதில் வந்து சிக்கன் எட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மாதிரி இதை நல்லா பரட்டி விடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் லைட்டாக ஒரு கொதி வர கொள்ளைக்கு நான் இதில் வாட்டர் எட் பண்ணுறேன். வாட்டர் மிச்சம் எட் பண்ணாதீங்க. இந்த சிக்கன் அளவுக்கே வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வேக வச்சிடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிடுங்க. அப்போ தான் இந்த சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பெரண்டு வெந்து வரும். லிட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சு எடுக்கிறேன். சிக்கன் குக்காக ஹிண்டிக்கு அப்படியே ரைஸையும் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஆகிட்டுது. இதில் மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வாட்டரும் சரியாக நல்லா திக்காகி வந்துக்குது. இதில் இருக்கிற ஆயிலும் நல்லா பொரிஞ்சு நல்லா பிரிஞ்சு வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எங்கள்கிட்ட சிக்கன் கறியும் ரெடி ஆகிட்டுது. நான் வேக வச்சுருந்த ரைஸும் நல்லா குக்காகி வந்துக்குது. இப்போ எங்களோட லஞ்ச் ரெடி ஆகிட்டுது. நான் எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கிட்ட தான் இந்த வட்டக்க கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லஞ்ச் இன்றைக்கி நல்ல சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.